A1 மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் தொகுதியில் 53.95 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 குளங்களை தூர்வாரும் பணிகளை எம்எல்ஏ ரவிக்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். PPL 3வது சீசனில் தொடர்ந்து 2வது முறையாக வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டம். புதுச்சேரியில் தேசிய மாணவர் படையின் 63 நாள் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைப்பார். வில்லியனூர் தொகுதியில் 53.95 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 குளங்களை தூர்வாரும் பணிகளை எம்எல்ஏ ரவிக்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை இன்று துவக்கி வைத்தார். வில்லியனூர் கிராமத்தில் உள்ள அனந்தமால் சத்திர குளம் 12,84,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், ஒதியம்பேட் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் உள்ள நசுக்கரு குளம் 30,95,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், மணவெளி தெற்கு கிராமத்தில் உள்ள வண்ணான்குளம் 10,16,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் தூர்வாரும் பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் மாணிக்க தீபன், செயற்பொறியாளர் சித்ரா, வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர்கள் அஸ்வின்குமார், செங்கதிர், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் பாலசுப்ரமணி, கலைச்செல்வி, திரிபுர சுந்தரி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். PPL 3வது சீசனில் தொடர்ந்து 2வது முறையாக வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டம். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 3வது சீசன் இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி மாகே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியை 51 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் குவித்தது. ஆகாஷ் புகழேந்தி 85 ரன்கள் விளாசி ஆட்டநாயகன் விருதினை வென்றார். 201 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய மாகே அணி 149 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து தொடர்நாயகன் விருது வில்லியனூர் அணியின் கேப்டன் அமன்கானுக்கு வழங்கப்பட்டது. அதிக ரன்கள் அடித்த வீரராக மாகே அணியின் ரித்திக் சர்மாவும், அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரராக அனுராக் லத்வாலும் தேர்வு செய்யப்பட்டனர். சிறந்த ஆல்ரவுண்டர் விருது ஆகாஷ் புகழேந்திக்கும், வளர்ந்து வரும் வீரருக்கான விருது ஹாரிஸ் மரைக்காயருக்கும் வழங்கப்பட்டது. திருபுவனை தொகுதியில் 36.34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 அங்கன்வாடி கட்டிடங்கள் புனரமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ICDS 1 திட்டத்தின் கீழ் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் செயல்பட்டு வரும் சன்னியாசிக்குப்பம் டவுன், சன்னியாசிக்குப்பம் பேட் மற்றும் கலிதித்தால் குப்பம் பேட் அங்கன்வாடி மையங்களின் கட்டிடங்களை புனரமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பணிகளுக்காக சுமார் 35.17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலமாக 36.34 லட்சம் மதிப்பீட்டில் ஒப்பந்த பணி ஆணை புதுச்சேரியைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் பூபாலனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகளின் துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சம்பத், இளைநிலை பொறியாளர் கிருபாகரன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஐக்கிய மாதர் சங்கம் புதுச்சேரி மாநிலத்தில் புதிய கிளை அமைப்பு கூட்டம். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் மாதர் சங்கத்தின் புதிய கிளை அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் மாதர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவி தோழர் மும்தாஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பாஸ்கர் முத்து, RSP தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினர் மற்றும் UTUC நிர்வாகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். கூட்டத்தில் 10 பெண் தோழர்கள் கலந்து கொண்டனர். மேலும் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எதிர்கால இயக்கம், சமூக பணியாற்றும் பெண்களுக்கு பாராட்டு விழா நடத்துதல் மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பிற்கான உதவிகள் செய்வது, பெண்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் கிராமந்தோறும் கொண்டு செல்வது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. புதுச்சேரி விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பில் போதைப் பழக்கத்தை எதிர்த்து 5K ரன் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், அமைச்சர் ராஜவேலு, DIG சத்யசுந்தரம், தமிழகம் முன்னாள் DGP சைலேந்திரபாபு IPS உள்ளிட்டோர் தீபமேற்றி கையெழுத்து இயக்கத்தை துவக்கி போட்டியினை துவக்கி வைத்தனர். இந்த ஓட்டம் காந்தி சிலையிலிருந்து துவங்கி அஜந்தா சிக்னல், ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம் வழியாக மீண்டும் காந்தி சிலையில் முடிவடைந்தது. இந்த போட்டியில் சிறப்பு குழந்தைகள், ஊனமுற்றோர், திருநங்கைகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு முன்னாள் DGP சைலேந்திரபாபு IPS மற்றும் சத்யசுந்தரம், புதுவை DIG உள்ளிட்டோர் பரிசுகளை, சான்றிதழ்களை, கோப்பைகளையும் வழங்கினர். இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் MLAவுமான
ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி மார்டின் குழுமம் சார்பாக நன்கொடை வழங்கப்பட்டிருந்தது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் தலைமை தாங்க நிர்வாகிகள், மகளிர் உள்ளிட்டோர் போட்டியில் கலந்து கொண்டு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெற்றனர். இந்திய அஞ்சல் துறையின் கீழ் இயங்கும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி பிசி ஏஜென்ட் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி தலைமை அஞ்சல் நிலைய இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி அலுவலக செய்திக்குறிப்பில், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் பிசி ஏஜென்ட் பணிக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் வழங்கப்படுவதாகவும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 வயது முதல் 75 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிஎஸ்சி மையங்கள், கணினி சேவை மையங்கள், கடை உரிமையாளர்கள், ஓய்வு பெற்ற அரசு மற்றும் வங்கி ஊழியர்கள், முன்னாள் ராணுவத்தினர் உள்ளிட்டோர் தகுதியுடையவர்கள் என்றும், மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு 5000 வைப்புத் தொகையில் விலக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வானவர்கள் வங்கிக் கணக்கு துவக்கம், பணம் வைப்பு எடுப்பு, காப்பீடு, சேமிப்பு திட்டங்கள் மற்றும் பல்வேறு கடன் சேவைகளை வழங்கும் பணியில் ஈடுபடுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ரவுடி உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்கள், 3 கத்திகளை பறிமுதல். மூலக்குளம் வில்லையனூர் மெயின் ரோட்டில் இளைஞர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பதாக ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டார். அதில் கருவடிக்குப்பம் கால்நடை மருத்துவமனை தெருவை சேர்ந்த ரவுடியான சக்திவேல் மகன் ஆட்டோ மணி என்கிற மணிகண்டன், மூலக்குளம் வில்லையனூர் மெயின் ரோடை சேர்ந்த தேவன், மூலக்குளம் ஜே நகர் 9வது குறுக்கு தெருவை சேர்ந்த சரண், களத்துமேடு எம்ஜிஆர் வீதியை சேர்ந்த திவாகர் ஆகியோர் என தெரியவந்தது. அவர்களை சோதனை மேற்கொண்டபோது 250 கிராம் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்து பொதுமக்கள், தொழிலாளர்கள், சிறுவர்கள் உள்ளிட்டோருக்கு விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. இதனையடுத்து ஆட்டோமணி, தேவன், சரண், திவாகர் ஆகிய 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 250 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 3 கத்திகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிந்த போலீசார் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதில் ரவுடியான ஆட்டோமணி மீது 4 கொலை வழக்குகள், அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட 10 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவேணி நகர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவினேஸ்வரர் ஆலயத்தில் வளர்பறை பிரதோஷ வழிபாடு. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மானவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவினேஸ்வரர் ஆலயத்தில் வளர்பறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், பழங்கள் மற்றும் அபிஷேக பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டதை அடுத்து கலசாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ விழாவை ஒட்டி ஆலயத்தில் கோ பூஜை நடைபெற்றதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனை அடுத்து பிரதோஷ நாயகர் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து இறையருளை பெற்றனர். இதில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். புதுச்சேரியில் ஐடி மற்றும் தொழில் நிறுவனங்கள் கட்டுவதற்கு லண்டன் ஆர்க்கிடெக்ட் நிறுவனத்துடன் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்தாய்வு. புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் லண்டன் ஆர்க்கிடெக்ட் நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரியில் புதிய ஐடி மற்றும் தொழில் நிறுவனங்கள் கட்டுவதற்காக கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் டாக்டர் ராம்குமார் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பிசிக தலைவர் திருமாவளவன் எம்பி பிறந்தநாள் மற்றும் தமிழ் தேசிய மாநாடு குறித்த விளக்க தெருமுனை கூட்டம் நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் சதாம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. பிசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழ் தேசிய மாநாட்டை முன்னிட்டு விளக்க தெருமுனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரவேற்புரை, துவக்க உரை, சிறப்புரை மற்றும் விளக்க உரைகள் இடம்பெற்று மாநாட்டின் நோக்கம், முக்கியத்துவம் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்க வேண்டிய அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில, மாவட்ட, நகர மற்றும் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், முன்னணி பொறுப்பாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள், கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் தெருமுனை கூட்டம் சிறப்பாக நடைபெற பல நாட்களாக தீவிர களப்பணியில் ஈடுபட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. வரவிருக்கும் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழ் தேசிய மாநாட்டில் பொதுமக்கள் பெருந்திரளாக பங்கேற்று சிறப்பிக்குமாறு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்துவுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது.
புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், CSR மேலாளர் திவாகரன் மற்றும் நிர்வாகிகள் முனைவர் முத்துவுக்கு பூங்குத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அவரது சமூக மற்றும் தமிழ்மொழி வளர்ச்சிப் பணிகளை பாராட்டி நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற்று தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரைமேடு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி ஆடி மாத கோவில் திருவிழாவை முன்னிட்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சாமிப்பிள்ளை தோட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகி பூரணி இதில் கலந்து கொண்டு மக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உட்பட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கு பெற்றனர். இதனையடுத்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ரெட்டியார்பாளையம் மோரிசான் தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஞானாம்பிகை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 90ஆம் ஆண்டு ஆடி மாத மகா உற்சவ விழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் MLA-வுமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் தொழிற்சங்க செயலாளர் திசோல் தனது சொந்த செலவில் நன்கொடையினை கோவிலுக்கு வழங்கினார். இதில் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர் மற்றும் பிரகாஷ், பரசுராமன், ஸ்டாலின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருநள்ளாற்றில் பாரம்பரிய சுகாதார பூங்கா திட்டத்தை கவர்னர் கைலாஷ்நாதன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைப்போம். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள தர்மபுரம் ஆதீனம் கட்டளை மட வளாகத்தில் பாரம்பரிய சுகாதார பூங்கா மற்றும் பல்நோக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் GNS ராஜசேகரன், தர்மபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திட்டங்களை துவக்கி வைத்தனர். தர்மபுரம் ஆதீனம் மற்றும் தன்வந்திரா இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் கீழ் சித்தா, ஆயுர்வேதா மருத்துவமனை, 200 ஏக்கர் மூலிகை உற்பத்தி மையம், சர்வதேச தரத்திலான மூலிகை ஆராய்ச்சி மையம், யோகா மற்றும் தியான மையங்கள், இயற்கை மருத்துவ பயிற்சி மையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அமைக்கப்பட உள்ளது. மேலும் இலவச IAS அகாடமி மற்றும் ஜோதிட பயிற்சி மையமும் துவக்கி வைக்கப்பட்டது. விழாவில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், தர்மபுரம் ஆதீனம் செயல்படுத்தும் இலவச வேத பாடசாலை, IAS அகாடமி, யோகசாலை மற்றும் கோசாலை, மலிவு விலை உணவகம் உள்ளிட்ட மக்கள் நலத் திட்டங்களை பாராட்டி அரசின் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பாரம்பரிய மருத்துவம், யோகா மற்றும் மூலிகை சிகிச்சையை ஒருங்கிணைக்கும் இந்த சுகாதார பூங்கா காரைக்காலுக்கு முக்கியமான திட்டமாக அமையும் என்றும் ஆன்மீக அமைப்புகள் சமூக நலப் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேசிய மாணவர் படையின் 63 நாள் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைப்போம். புதுச்சேரி தேசிய மாணவர் படை NCC சார்பில் கடலுக்கு போவும் திட்டம் ஸ்வர்ணம் என்ற பாய்மரகு கடல் சாகச பயணம் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் தொடங்கியது. முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து இந்த பயணத்தை துவக்கி வைத்து மாணவர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்வில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன் MLA மற்றும் ஐயப்பன், தேசிய மாணவர் படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 63 நாட்கள் நடைபெறும் இந்த பயணத்தில் நாடு முழுவதும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 100 கேட்டடுகள் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி, கடலூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், சென்னை உட்பட கடலோர பகுதிகளில் சுமார் 800 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ளும் அவர்கள் கடல்சார் வழிநடத்தல், தலைமைத்துவம், குழுப்பணி, உயிர்காக்கும் திறன் மற்றும் இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியம் குறித்த நடைமுறை அனுபவங்களை பெறவுள்ளனர். இந்த திட்டம் நீல பொருளாதாரம் மற்றும் நிலையான கடல்சார் வளர்ச்சியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் தொகுதியில் 53.95 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 குளங்களை தூர்வாரும் பணிகளை MLA ரவிக்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். PPL 3வது சீசனில் தொடர்ந்து 2வது முறையாக வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டம். புதுச்சேரியில் தேசிய மாணவர் படையின் 63 நாள் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைப்போம். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.